கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. முக்கியமா தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே நாம் தியானிக்க போகிறோம். பிதாவானவரும் ஆண்டவராக இயேசுவும் நமக்கு அநேக ஸ்தானங்களில் நமக்கு வெளிப்படுகிறார்கள். ஒரு சகோதரனாய், நண்பனாய், தாயாய், நம்முடைய எந்த இழப்பெல்லாம் அவங்க சரி கட்ட அவங்களால முடியும். அல்லேலூயா. நம்முடைய நமக்கு உறவுகள்னு சொல்லி படுக்கல, எந்த ஸ்தானத்தில் மகனா மகளா எல்லா விதத்திலும் அவர் செயல்பட முடியும். ஆனால் அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னு சொன்னா, அவர் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு சொல்லி கேட்கிறார். நம்ம எல்லாம் அவர் பிள்ளைகளாய் அவர் சிந்தனையில வச்சிருக்கிறார். அவர் செயல்பாட்டிலும் அதை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொல்ற, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரம். அப்பா பிதாவே நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அவர் அப்பான்னு சொல்றதுக்கு முழு தகுதி உடையவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா பிள்ளைங்க? இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்கள் அப்பாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பிடிக்கும்னு சொல்கிறாங்களா? கேட்கல. பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா? கை வைத்துங்க பார்க்கலாம். இருக்குது, பப்ளிக்கில் சொல்ல முடியாது அப்படிலாம் இருக்கா? சரி, எனிவே பல காரணங்களால் நமக்கு அப்பாவை பிடிக்காமல் இருந்தாலும், ஆனால் அநேக விஷயங்களில் அப்பாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த பெற்றோர் 2 பேருமே நம்ம மேலே அக்கறை உள்ளவர்கள், பாசம் உள்ளவருங்க. ஆனால் தாயை அதிகமாக நம்ம சொல்லுவோம், அம்மா தான் எல்லாமே எல்லாமே. ஆனால் தாயை பற்றி அதிகமாக கவிதைகளும் காரியங்களும் நிறைய உண்டு. தாயோட அன்புக்கு மேன்மையானது வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற தகப்பனுடைய அன்பை நம்ம நிறைய பேர் யோசிச்சே பார்க்கறது இல்லை, இல்லையா? அந்த அப்பா எனக்கு தெரிஞ்சு அப்பா மாதிரி தான் வாழ்நாளெல்லாம் ஒரு 60 வயசு கிட்ட நெருங்கி அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தாங்கன்னா, அவங்க என்ன வாழ்ந்தாங்கன்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்படி தானே அப்பா மாதிரிலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், என்ன அனுபவிச்சிருக்கோம். காலையில் ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மாதமான சம்பாத்தியத்தை கொண்டு வராங்க, வேலைக்கு ஓடுறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ ஓடி 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 சம்பாதிச்சு ரெஸ்ட்டு. ஒரு நாள் மனைவி சொல்லுவாங்க, எங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கும். இல்லை இன்றைக்கி போனால் இந்த பணம் கிடைக்கும், இன்றைக்கி போனால் இந்த காரியம் நடக்கும். அது எதுக்காக? என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், நல்ல பொருள் வாங்கி தரலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கி தரலாம், நல்ல ஆகாரம் வாங்கி தரலாம். இதுதான் ஒவ்வொரு தகப்பனுடைய எண்ணங்களிலும் இருக்கும். அல்லேலூயா. அப்பா அப்படின்னாவே அவருக்கு எண்ணமெல்லாம் குடும்பம், பிள்ளைங்க 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 பிள்ளைங்க. மனைவிமாரை கூட நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அவங்களுக்காக பாடுபடுகிறவர்கள் தான் தகப்பன்மார். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்த அன்பு. அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா ஸ்தானத்தில் நான் இருக்க முடியும், ஆனால் அந்த தகப்பன் ஸ்தானத்து என்பது உயிரை உண்டாக்குகிற ஸ்தானம். அதை தான் அவருடைய ஸ்தானமாக அவர் வச்சிருக்கிறார். அப்போது ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட தான் இருக்குது? தகப்பன் இடத்துல தான் உண்டு. அதுதான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய தகப்பன் செய்த காரியம். அல்லேலூயா. உருவாக்குற வல்லமை உள்ள அந்த தேவன் தான் நம்மளை எல்லாரையும் உருவாக்கி வச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாருமே அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் உண்டாக்கினார். தாயின் கருவிலே உருவாக்கும் போதே
அவர் நம்மளை தெரிந்தெடுத்த தேவனா, எலும்புகள் உருவாகும் போதே தெரிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை படைச்சது என் உலகத்தின் தகப்பனா இருந்தாலும், என்னை உருவாக்குனது இந்த உலகத்தோட தகப்பனா இருந்தாலும், என்னை உருவாக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டவர் தேவன். அல்லேலூயா. நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். ஏதோ வாழ்க்கை வாழ்கிறேங்க, ஏன் பிறந்தேன்னு தெரில, ஏன் வாழ்கிறேனே எனக்கு தெரியல. அப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குன்னா இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை அவருக்கு பிரியமாக வச்சு தான் தெரிந்தெடுத்து சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, தகப்பனும் பிள்ளையின் அன்பு அது ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:7 வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை எப்படி நடத்துறாரா? புத்திரராய் எண்ணி. நல்லா வாசிங்களா அந்த வசனத்தை? புத்திரராக நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி நடத்துறாரு? புத்திரராக தான் நடத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை அறிந்த போதுதான் அவர் இதை செய்வார் என்பதை நம்மால விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பார். வசனம் இருக்கு, படிச்சிருந்தா தானே. அல்லேலூயா. வசனத்தை படிச்சாதானே அதை உள்ள என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டு சில பலவீனமா இருக்குங்க, இந்த வியாதி மேல வியாதி. ஒரு சகோதரி அப்படிதான் சொல்லிட்டு அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை சொல்லிட்டே போனா முடிவே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கடைசியா ஒன்று சொன்னாங்க, கர்த்தரின் பலவீனத்தில் அவர் பலனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை தெரிஞ்சாதான் நீங்க வாழ முடியும், இல்லைன்னா வியாதியிலே செத்துருவீங்க. வியாதியை வியாதியில கூட சாவதில்லை, வியாதியை யோசிச்சே செத்துருவோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எவ்வளவு பலவீனம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் உங்க சரீரத்துல வந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறவர். பலன் கொடுக்கிறவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலன் கொடுக்கிறவர். இந்த வார்த்தை வேதத்துல வாசிச்சாதான் உங்களுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். ஐயோ யாருமே இல்லை, நான் அனாதையை போல இருக்கிறேன், எனக்கு எந்த சொந்த பந்தமோ உதவி இல்லை, எல்லா நெருக்கத்திலும் எனக்கு யாருமே எனக்கு துணையா இல்லைங்க அப்படின்னு கலங்கி போய் ஒருவேளை இருக்கீங்கன்னா, வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போ. இதை படிச்சாதானே தைரியம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை படிச்சு தெரிஞ்சிருந்தா தானே தைரியம் வரும். பிள்ளை இல்லைங்க, குழந்தை இல்லைங்க, எல்லாம் அவமானம், எல்லாம் கஷ்டம். ஆண்டு சில பிள்ளை பிள்ளாத மெலடியே மகிழ்ந்து களிகூறு. பிள்ளை பெத்தவளை விட பெக்காதவதான் பாக்கியவதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை படிச்சா என்ன வரும்? 1000 பேர் சொல்லிட்டு போங்க, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் பாக்கியவதி. அல்லேலூயா. பிள்ளை பெத்தாதான் இந்த உலகம் பாக்கியவதின்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்ற, பிள்ளை பெறாத மலடியே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்ற. அப்ப வசனத்தை தெரிஞ்சிருந்தா தானே உங்களுக்குள்ள தைரியம் வரும், எதிர்த்து நிற்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப ஏன் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அந்த தகப்பனுடைய நேசத்தை நீங்க சரியா புரியாம இருக்கிறதுனால தான் அநேக நேரம் நாம் விழுந்து போகிறோம், உடைந்து போகிறோம், நெருக்கப்படுகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். நம்மை நேசிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க, எந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. அவர் எப்பொழுதும் நம்மளை கைவிடாத தகப்பன். தகப்பன் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டார். தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதோ இல்லை, கைவிடுவதோ இல்லை. இந்த வார்த்தையை இருதயத்தில் நீங்க வைக்கணும். அல்லேலூயா. அவர் உங்களை பிள்ளையை போல நேசிக்கிறார். நீங்க அவரை தகப்பனா நேசிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நேசத்துக்குள்ள சகலமும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தகப்பனை உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க, தகப்பன் எங்கெல்லாம் போற அவர் கூட இருப்பாங்க. அவரை நேசிக்கிறவங்க அவங்களுடைய அன்பை பார்க்கணும்னு ஓடி வருவாங்க. அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சபையில தேவன் எழுந்தருளுகிறார்.
எசேக்கியேல் 9:8 அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. 8 எசேக்கியேல் தனித்து போய் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். 8 பேசுறார், நான் தனித்து விழுந்து கிடந்தேன்னு. 9 தொடக்கத்துல என்ன இருக்கு? தனித்து போய் தேவ சமூகத்துல கிடந்தேன்னு சொல்றாரு. 9 ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அருமையான தேவச்சனமே, எசேக்கியேல் தனிமையா இருந்த பொழுது உடனே அடுத்த வசனத்திலே பதில் அவர் ரிப்பீட் பண்றார். உடனே பதில் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில நல்ல பதிலை பெறணும், உடனே பதில் பெறணும். எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில சாதிக்கணும், எந்த காரியத்தை உடனே சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? தனியா போய் அவர் பாதத்துல அமர்ந்துருங்க. தனிமையான ஒரு நேரத்தை கண்டுபிடிங்க. அது அதிகாலை நேரமோ, மத்தியான நேரமோ, இரவு நேரமோ, அவருடைய சமூகத்துல தனித்து போய். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கும் பொழுது, ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது எப்பவுமே அவர் கூட கூட்டம் இருந்துச்சு. அவர் தனியா பேசணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் பிதாவின் சமூகத்திலேருந்து அவர் அனுப்பப்பட்டார். அவரே பிதாவானவர், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் பிதாவோடு தனித்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. அந்த தனித்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசி அவர்கிட்ட பதிலை பெற்று செயல்படுகிறார். அருமையான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில இனி நிறைய ஆசீர்வாதங்களை பெறணும், உடனுக்குடன் பதில் பெறணும் அப்படின்னா நீங்க தனித்து போய் பாருங்க. தனிமையா இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. தனித்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. அதுல பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இங்க தானியேல் நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் 10:8 வாசிங்க. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். தனித்து இருந்தீங்கன்னா தரிசனம் பெருசா கிடைக்கும். அல்லேலூயா. தனிமை நேரத்துல தான் ஆண்டவர் ரகசியங்களை உங்களோட பேசுவார், தரிசனங்களை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்க வாழ்க்கையை குறித்து என்ன நடக்க போது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? தனித்து போய் தெய்வ சமூகத்துல ஜெபிங்க. வேற ஒரு பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆண்டவர் உங்களை பேசுறாரு சொல்லுங்க. அவர் எல்லாம் பேசுவார், என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாமே பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் ஆதரவாக இருக்குமோ எல்லாத்தையும் சொல்லுவார். அது நடக்கும், நடக்காமலும் போகும். அல்லேலூயா. ஆனால் உங்களோடு தனித்து உங்கள் வாழ்க்கை குறித்து அவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தரிசனங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்கம்மா. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய போய் தனித்தோட பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா என்னத்தை கேட்பீங்க? நீங்க பலனே இல்லாம சோர்ந்து தவிச்சு என்ன செய்ய போற அடுத்த நிலைமைன்னு சோர்ந்து போய் அவருடைய சமூகத்துல தனித்து போய் உட்கார்ந்து பாருங்க. அவர் என்ன கொடுப்பாராம்? உடனே அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அவர் உங்களோடு பேசுவார். தனிமையின் ஜெபத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவரோட நீங்க தனிச்சு கொடுக்கிற இடம், அவரோட தனிமையை நீங்க இருக்கிற நேரம், அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, என்ன நேசிச்சு வந்திருக்கிறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பை உணர்ந்திருக்கீங்க? அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இப்பொழுது புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அநேகரிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு கூட்டத்தில் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கூட்டத்தில் உட்காந்து ஒரு காரியத்தை பேசுறதும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை கழிக்கிறதும், ஒரு கூட்டமாக போகிறதா நமக்கு எல்லாமே பிடிக்குது. ஆனால் அவர் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், என்கிட்ட தனிச்சு வா, தனிமையில் என்னோட உறவாடு, என்னோட பேசு, நான் உன்னோட பேசுவேன், உனக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இனி உங்கள் வாழ்க்கையில் அவரோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அவருடைய அன்பை நீங்கள் முழுசாக பெறணும்னு நினச்சிங்கன்னா தனித்து அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அல்லேலூயா. அதை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் தேவச்சனம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார்.
தனிமையாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர்கிட்டன்னு எதிர்பார்க்குறார். ரெண்டாவது காரியம், எபேசியர் 3:18 சகல பரிசுத்தவான்களோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூடிய கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்குது, வெளியில் போனாலே பக்கத்தில் சண்டை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, ஸ்கூலில் சண்டை, போகிற காலேஜில் சண்டை, எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் அந்த பிள்ளை மேலே. எந்த பிள்ளை மேலே அப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்? எல்லாரும் சொல்லணும், உங்கள் பிள்ளை மாதிரி ஒரு பெஸ்ட் பிள்ளை யாருமே இல்லைங்க. உங்கள் பிள்ளை மாதிரி நேசிக்கிறதுல, அன்பு காட்டுறதுல, அரவணைக்கிறதுல வேறு யாருமே முடியாதுங்க. எப்படிங்க நீங்கள் வளர்த்தீங்க உங்கள் பிள்ளைய? அப்படி சொல்லும் போது தான் அந்த தகப்பனுக்கு என்ன வரும்? சந்தோஷம். ஆமாவா? ஆமாவா? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, அப்படியா? அதைத்தான் ஏசப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்குறாரு? சகல பரிசுத்தவான்களோடும், யாரோட நீங்கள் யாரோட பழகினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அன்பு காட்டுங்க. அதுலேயும் விசேஷமாய் பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணுங்க? சபை மக்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருங்க. இது உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்கும், அப்பாவும் பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளைங்க சபையில் கேட்டால் இவங்க யாருன்னு தெரியாது சிஸ்டர். பல வருஷமாக அவங்க வந்திருப்பாங்க, ஆனால் அவங்கள யாருன்னே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற உட்காந்துட்டு போகிற உங்கள் பக்கத்தில் தான் சிஸ்டர் உட்காருவாங்க அவங்க. அப்படியா? யாருன்னே தெரிலையே. இங்கே அப்படி இருக்கீங்களா யாராவது? தயவுசெய்து ஆராதனை முடிஞ்சா உங்களுக்கு தெரியாதவங்களெல்லாம் கை கொடுத்து எங்கேருந்து வரீங்க, எப்படி இருந்து வரீங்க கேளுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நல்ல பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ. ஏன்னா ஏன் கேட்டால் பிரச்சனை வருது சிஸ்டர், தேவையில்லாத வம்பு வருது. வம்பு வந்தாலும் பரவாயில்ல, சபைக்குள்ள ஒருத்தர் ஐக்கியமாக இருங்க. அப்படியே சபை விட்ட உடனே நான் ஓடி போயிடுறேன், யார் மூஞ்சி நான் பார்க்கறதில்ல இப்போல்லாம். தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்பலை. அவர் விரும்புறது எப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறாரு? சகல பரிசுத்தவான்களோட என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இருக்கணும். உங்கள் சுற்றி இருக்கிற வீட்டாரோட ஐக்கியம் இருக்கணும். சண்டை போட்டுட்டு எங்கே போனாலும் இந்த அக்காவான்னு பயந்து ஓடி வீட்டுக்குள்ளே முடியக்கூடாது. இந்த அண்ணன் வராரா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் முடியக்கூடாது. அப்படி ஒரு கேரக்டராக நம்ம இல்லாதபடிக்கு பிதாவானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தகப்பனாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எல்லா இடத்துல அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. சொந்த குடும்பத்தில் அன்பாக இருக்கணும், சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும், நம்ம பழகிற மக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும். அன்பை காட்டுங்க, அதுதான் பிரதானமானது. அல்லேலூயா. அன்பை தவிர வேற ஒன்றையும் நம்மகிட்ட மக்கள் எதிர்பார்க்கல. அந்த அன்பு காட்டுங்க. சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திடுங்க, கோவப்படுறத நிறுத்துங்க. உங்களுக்கு பிடிக்காது, நான் நல்லவங்க தான் சிஸ்டர், அவங்க அப்படி பண்ணுறதை என்னால் பொறுத்துக்கவே முடியல, அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அவங்கள போய் யாரையும் திருந்துங்க நம்ம சொல்ல முடியாது. நாம் தான் என்ன பண்ணணும்? திருந்திக்கணும். நாம் தான் நம்ம சுபாவத்தை மாற்றணும். மற்றவங்கள போய் நீ மாறு அப்படின்னு சொல்கிறத விட ஈஸியான இதுதான் நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் ஈஸி. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பிதாவாக தகப்பனாக அவர் உங்களிடத்துல என்ன இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் சகல மனுஷரோட அன்புள்ளவங்களா இருக்கணும். எப்படி அன்புள்ளவங்களா இருக்கணும்? அதே எபேசியர் 4:2-3 வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒரு சில காரியங்களை நம்மளை சுற்றி நடக்கிறத கேட்கும் போது அப்போ போய் பிச்சு வச்சிடணும், இவங்களை இப்படியெல்லாம் பேசிடணும், இப்படியெல்லாம் கேட்டுருணும் அப்படியே மனசுக்குள்ளே தோணதான் செய்யுது. ஆனால் அப்படியெல்லாம் உள்ளே வரும்போதே என்ன பண்ணணும்? நீ வேறு மனுஷன் ஆகிட்டுருக்கன்றது உனக்கு புரியணும். அல்லேலூயா. நீயா இல்லாமல் யாரா மாறிட்டு இருக்க? ஏசப்பா மாறனா? என்னவா மாறிட்டு இருக்க? வேறு மனிதனா, பிசாசின் மனிதனா மாறிட்டு இருக்க. இத்தனை நாள் ஏசப்பா பிள்ளையா இருந்தாலும் இவனை என்னவா மாறிட்டு இருக்க? அவங்கள அப்படி கேட்டுறணும், இப்படி கேட்டுறணும், இப்படி அசிங்கப்படுத்துகிறோம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அப்போவே நம்ம யாரோட மனுஷனாக மாறிட்டோம்? பிசாசு நமக்கு தகப்பனாக மாறிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையாயிடணும். அதை நம்ம எடுத்துக்க கூடாது. நாம் இப்போ குருவானோட சுபாவத்தை போல எப்பொழுதும் இருக்கிறவர்களாகவே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான்.
ஆனால் அது யாரால முடியும்னா என் தகப்பன் இயேசுதான், என் தகப்பன் அவர்தான் என்கிற சிந்தையோடு இருக்கிறவங்களால அது ஈஸியாக செய்ய முடியும். நாம் அப்பப்போ தகப்பனை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஏசப்பா பிள்ளை, ரெண்டாவது நாள் அவர் உங்கள் உலகத்தின் தகப்பன் அவரே சொல்லிட்டார். டேய், நீங்கள் அநேக நேரம் எங்கே போயிடுறீங்க, உங்கள் உலகத்தின் தகப்பனாக பிசாசானவனை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகப்பனை மாற்றிட்டு இருந்தோம்னா நம்ம யாராக இருப்போம்? சரியான பிள்ளையாக இருக்க முடியுமா? இன்றைக்கி நான் ஏசப்பா பிள்ளை, நாளைக்கு பிசாசின் பிள்ளையா மாறக்கூடாது. ஒரே தகப்பன் தான் நமக்கு உண்டு. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே இயேசு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவரை போலவே இருக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறார், அவரை போலவே இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. அவரை போல வாழ்வதற்கு விட்டு கொடுங்க. அல்லேலூயா. 4வது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து சபை கூடியிருந்த நாளில் மலையில அக்கினியின் நடுவில் தேவன் உங்களுடனே பேசின கட்டளைகளை கொடுத்தார். சபை கூடி வந்த இடத்துல எல்லாம் அந்த நாட்கள்ல யார் இருந்தா? கர்த்தர் இறங்கினார். அவருடைய மகிமை இறங்கிச்சு. அப்ப சபை எங்கெல்லாம் கூடுதோ அங்கெல்லாம் யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். அதனால தான் சொன்ன, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன்னா சபை கூடி வருதல் என்பது தேவன் நிர்ணயித்த காரியம். ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்பது கட்டளை. நீ செஞ்சா செய்யாம போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, செய்தே ஆக வேண்டிய கட்டளை. அப்போ சபை கூடி வருதல் என்பது நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய கட்டாயமான காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்லுகிறதுக்கு எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு தகப்பனிடத்துல உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாவை ரொம்ப நேசிக்கிற பிள்ளைங்க, நான் எப்பவுமே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்பா என் இருதயத்தில் நிலச்சிருக்கிறார். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? அவர் எப்படியெல்லாம் செய்வார் தெரியுமா? என்னெல்லாம் எனக்கு வாங்கி தருவார் தெரியுமா? அப்பாவை நேசிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் கேட்குறாங்க கேட்கல அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா பற்றி தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், உங்கள் அப்பாவை பற்றி எத்தனை பேர் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? அப்பாவை பற்றி அன்பை அறிஞ்சவங்க, அவர் செய்த நன்மைகளை ருசி பார்த்தவங்க எந்த இடத்துல வெக்கப்படவே மாட்டாங்க. யார் கேட்குறாங்க கேட்கலன்றதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஊர் தெரு பகுதியில் ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க, என்னை வாழ வச்சிருக்காருங்க, எனக்கு உயிரை கொடுத்துருக்காருங்க, நான் வாழ்றதே அவராலுங்க. சொல்வீங்களா? சொல்வீங்களா? எத்தனை பேர் தைரியமா சொல்வீங்க? போற இடத்தெல்லாம் சொல்வீங்க, பார்க்குற மக்கள்கிட்டலாம் சொல்வீங்க, ஏசு இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே இல்லைங்க, நாங்கள் இன்னைக்கு உயிர் வாழ்ந்தே இருக்க முடியாதுங்க. சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, இதுதான் நற்செய்தி, வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் காஸ்பல். அவரை குறித்த நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்வதுதான் நற்செய்தி. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை சொல்லுங்க, அவர் எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்தினாரோ அதை சொல்லுங்க. தகப்பன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தகப்பனுடைய அன்பு உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறது. 6வது காரியம், அவர் வரப்போகிறார் என்பற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாக ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அவர் தாமதமாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது என் வருகையில் என் பிள்ளைங்க எல்லாரும் எனக்கு ஆயத்தமாக இருப்பாங்க என்ற நம்பிக்கையில் அவர் காத்திருக்கிறார். அப்போ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வருகைக்காக எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போ அப்பா வருவார், எப்போ அப்பா வருவார், எப்போ அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார், எப்போ நான் அவருடைய சமூகத்துக்கு போவேன், அந்த மகிழ்ச்சி இருக்கிறவங்க சாவை கண்டு என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? செத்தாதான் பரலவம் போக முடியும், சாவாம பரலவம் போக முடியுமா? அதனால் நான் உயிரோடு வந்து பரலவம் போனனாலும் முடியும். அதுக்கு அவர் வருகை நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. ஸோ எனிவே அந்த மரணம் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு, நான் மரித்தாலும் இயேசுவோடு கூட வாழ்வேன், உயிரோடு இருக்கும் பொழுதும் இயேசுவோட வாழ்வேன். அல்லேலூயா. ஸோ நமக்கு மரண பயம் என்பது என்ன கிடையாது, இருக்கக்கூடாது. அவர் நமக்கு எல்லாவற்றிலும் கூடவே இருக்கிறார்.
அல்லேலூயா. நம்ம ஜீவனை வேதம் சொல்லுது, உங்க மாம்சத்தை அழிக்க வல்லவன் பிசாசு, மாம்சத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் மட்டும்தான் உங்க ஜீவனை எடுக்க அதிகாரம் உள்ளவர், வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க தைரியமா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம அப்பாவா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 6வது காரியம், எப்பொழுது வருவீரையா, எப்பொழுது நம்முடைய முகத்தை பார்ப்பேன் ஆண்டவரே, அந்த ஏக்கம் உங்ககிட்ட இருக்கான்னு அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து அவர் என்ன சேர்ந்து கொள்ளணும், அவர் என்னோட இருக்கணும், அவர் கரத்தை பிடிச்சிக்கணும்ன்றது ஏக்கமுள்ள அந்த அன்பை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.